ஓம் சாய்ராம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஸ்ரீ சாய் சத் சரிதத்தில் இருந்து அத்தியாயம் 32 பகுதி 2 பார்க்கலாம். சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும். சென்ற பகுதியில் சாய்பாபாவும் அவரது நண்பர்களும் எவ்வாறு காடுகளில் அலைந்து திரிந்தனர், சாய்பாபா வழியில் வந்த வனஜாரியின் அறிவுரையை ஏற்று அவர் அளித்த உணவு மற்றும் நீரை அருந்தினார் என பார்த்தோம். மேலும் இப்பகுதியில் அவர் தனது குருவை எப்படி கண்டார் என்பதை பார்க்கலாம். ஆகவே சாய்பாபா அவர்கள் அந்த வனஜாரி அளித்த விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுதலே ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமாகும் என நினைத்தார். எனவே அந்த வனஜாரியால் அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டையும் மிக்க மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டார். தண்ணீரையும் பருகினார். இப்போது சாய் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் கூற தொடங்குகிறார். அவரது மொழிகள் இதோ நமக்காக. அப்போது குருவே எங்கள் முன் வந்து நின்றார். எதை பற்றி சர்ச்சை என்று அவர் கேட்டார். நடந்த எல்லாவற்றையும் நான் கூறினேன். அப்போது அவர், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன். ஆனால் நான் சொல்லுவதில் நம்பிக்கையுடையவனே வெற்றியடைவான் என்றார். மற்ற நண்பர்கள் அவர் கூறியதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை விட்டு சென்றனர். ஆனால் நான் அவரை வணங்கி அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். பின்னர் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்துச் சென்றார். என் கால்களை கயிற்றால் கட்டினார். என்னை தலைகீழாக பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார். கிணற்று நீர் மட்டத்திலிருந்து 3 அடி உயரத்திற்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்தேன். எனக்கு தண்ணீர் கைக்கோ அல்லது வாய்க்கோ எட்டவில்லை. இவ்வாறாக என்னை தொங்கவிட்டு அவர் போய்விட்டார். எங்கு போனார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. 4-5 மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார். என்னை துரிதமாக வெளியே எடுத்து எப்படி இருந்தது என்று கேட்டார். நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன். என்னை போன்ற முட்டாள் அந்த பேரானந்தத்தை எங்கனம் விவரிக்க முடியும் என்று பதில் சொன்னேன். இவ்விடையை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என்னை அவர் பால் இழுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்துக் கொண்டார். இதில் நாம் அனைவரும் கவனிக்க வேண்டியவை, 4-5 மணி நேரம் தலைகீழாக கிணற்றில் தொங்கவிடப்படுதலை உண்மையாக அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அது சமாதி நிலையை குறிக்கும் ஒரு ரூப விளக்கமாகும். உணர்வுகளில் 2 வகைகள் உண்டு. ஒன்று புலன்வழி உணர்வுகள், இரண்டாவது ஆன்ம வழி உணர்வுகள். தங்கள் லட்சியத்தை அடைய புலன்களும் மனதும் வெளியேறி தங்கள் ஆசையை அடையும்படி படைக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு அப்போது இன்பமோ அல்லது துன்பமோ, தனியோ அல்லது கலப்போ ஆகிய புலன் வழி உணர்வுகள் ஏற்படுகின்றன. ஆனால் பேரின்ப நிலையோ மகிழ்ச்சியோ கிடைப்பதில்லை. புலன்களும் மனதும் தங்கள் ஆசைகளிலிருந்து திருப்பிவிடப்பட்டு தலைகீழான நிலை அவைகளுக்கு கொடுக்கப்படும் போது, அதாவது உள்நோக்கி ஆன்மாவில் சங்கமிக்கும் போது மற்றொன்றான ஆன்ம உணர்வை பெறுகிறோம். அது சொல்லால் விவரிக்க முடியாத அளவு பேரின்பத்தையும் கலப்பற்ற மகிழ்ச்சியையும் நமக்கு அளிக்கிறது. நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன். நான் அனுபவித்த மகிழ்ச்சியை எங்கனம் கூறுவேன் என்னும் மொழிகள் குரு அவரை சமாதி நிலையில் வைத்தார் என்பதை குறிக்கின்றது. தாய்ப்பறவை தன் குஞ்சை பேணுதல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார். அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்து கொண்டார். எத்தகைய அழகுடையது அது! அங்கே என் பெற்றோர்களை மறந்தேன். பாசத்தை துறந்தேன். எளிதாக விடுவிக்கப்பட்டேன். அவரது கழுத்தை கட்டியிணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவரது ரூபம் எனது கண்மணியில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடாயிருப்பதே நலம். குருகுலம் அத்தகையது. அதனுள் ஒருமுறை நுழைந்து யாரும் வெறும் கையுடன் திரும்ப இயலாது. எனது வீடு, சொத்து, தாய், தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவே ஆனார். எனது உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலேயே ஒருமை அடைந்தன. எனது பார்வை அவரை மையமாக்க கொண்டிருந்தது. எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார். அவரை தவிர பிறரை பற்றி நான் உணரவில்லை. இவரே எனது குரு. அவரை தியானம் செய்யும் போது எனது மனமும் புத்தியும் அசையாமல் நின்றுவிட்டன. இவ்வாறாக நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று. அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று. நீங்கள் முழுவதும் வேறான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன. ஞானத்தை பயில்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள். பணம், காலம், உழைப்பு இவைகளை செலவழிக்கிறார்கள். ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும். அங்கேயுள்ள குரு தனது ரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையை பற்றியும் பெருமையடித்துக் கொள்கிறார். தனது புனித தன்மையையும் தூய்மையையும் அவர் ஒரு காட்சியாக்கிக் கொள்கிறார். ஆனால் அவர் தன் உள்ளத்தில் தூய்மை இல்லை. தனது புகழை பற்றியே அவர் பலப்பட புகழ்ந்து பாடிக்கொள்கிறார். ஆனால் அவரது சொந்த மொழிகளே அடியவர்களை உருவாக்குவதில்லை. அவர்களும் தெளிவடைவதில்லை. தன்னை அறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றுமில்லை. சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் என்ன விதத்தில் பயன்படும்? அதனால் அவர்கள் என்ன நன்மை அடைவார்கள்? இதற்கு முன்னர் குறிப்பிட்ட குருவானவர் வேறு விதமானவர். அவரது அருளால் எவ்வித முயற்சி படிப்பும் இன்றியே ஞானம் தானாகவே எனக்கு பளிச்சிட்டது.
நான் எதையும் தேடவில்லை, ஆனால் எனக்கு எல்லாம் வெள்ளிடை மலை என விளங்கியது. குரு மட்டுமே தலைகீழ் தொங்கவிடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார். அந்நான்கு பேர்களில் ஒருவன் கர்மகர்த்தா. அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும். இரண்டாமவனோ ஞானி, தனது ஞான பெருமையில் ஊறியவன். மூன்றாவது ஆள் கடவுள் ஒருவரே ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாக்கிவிட்ட பக்தன். மூவரும் விவாதித்து வாதம் பண்ணி கொண்டிருக்கையில் கடவுளை பற்றிய கேள்வி எழுந்தது. முறையான வழிகாட்டுதல் இல்லாத அறிவுடன் அவரை தேடிக்கொண்டு போனார்கள். விவேகம், பற்றின்மை இவைகளின் அவதாரமான சாயி நால்வருள் ஒருவர். அவரே பிரம்ம அவதாரமாயிருந்தும் ஏன் அவர்களுடன் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சிலர் கேட்கலாம். மக்கள் நன்மை அடைவதற்கும் அவர்கள் தம்மை பின்பற்றும்படி தாம் ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கவுமே அவர் இதை செய்தார். தாமே ஒரு அவதாரமாயிருந்தும் கீழான வனஜாரியை மதித்து உணவே கடவுள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். வனஜாரியின் விருந்தோம்பலை ஏற்காதவர்கள் எங்கனும் கஷ்டப்பட்டார்கள் என்றும் குருவின்றி ஞானம் அடைவது இயலாத ஒன்று என்றும் அவர் காண்பித்தார். நமது வாழ்க்கையின் லட்சியங்களான தர்மம், அர்த்தம், காமம் ஆகியவை நமது முயற்சியில்தான் அடையப்படுகிறது. ஆனால் மோட்சம், அதாவது விடுதலை என்பது குருவின் உதவியாலேயே அடையப்படுகிறதாகும். இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.